தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் உள்ள நிலக்கரி சேமிப்பு கிடங்கில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரிகள் எரிந்து சாம்பலாயின. தூத்துக்குடி துறைமுக சாலையில் அமைந்துள்ள NTPL அனல்மின் நிலையத்தில் தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட 2 மின் உற்பத்தி அலகுகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அனல்மின் நிலையத்தின் நிலக்கரி சேமிப்பு கிடங்கில் மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு குவித்து வைக்கப்பட்டு வருகிறது. நேற்றிரவு திடீரென்று இந்த நிலக்கரி குவியலில் தீ பிடித்தது. அப்போது வீசிய பலத்த காற்றின் காரணமாக நிலக்கரி குவியல் முழுவதும் தீ மளமளவென பரவியது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற 5 தீயணைப்பு ஊர்திகளுடன் வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மற்ற இடங்களுக்கு தீ பரவாமல் தடுக்கப்பட்டதால் மின் உற்பத்தியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. எனினும் இந்த தீ விபத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து நாசமாகி இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. வேண்டுமென்றே யாராவது தீ வைத்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விபத்து நடந்த பகுதியில் ஏதேனும் பாதுகாப்பு அத்துமீறல்கள் அல்லது மனித தவறுகள் நடந்ததா என்பது குறித்தும் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். நடுவண் அரசின் NTPL அனல்மின் நிலையத்திற்காக வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான நிலக்கரிகள் எரிந்து சாம்பலாகி இருக்கும் நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.